மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த திருச்சி மாநகராட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இந்த மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றுவதற்காக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே 1000 கோடி நிதியை மத்திய மாநில அரசு இந்த பகுதி மக்களுக்காக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் 1000 கோடி. இதில் பல்வேறு திட்டப்பணிகளை எடுத்து இந்த திருச்சி மாநகரம் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நகர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னை திருச்சி மாநகராட்சியில் எண்ணி பாருங்க, மின் கட்டணம் 67% உயர்ந்து போச்சு. 67% மின் கட்டண உயர்வு. வீட்டு வரி 100% உயர்ந்து போச்சு. கடைக்கு 150% வரி போட்டாங்க. அது மட்டும் இல்ல, குடிய வரி, குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். இந்தியாவிலே குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விலைவாசி இன்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்னைக்கு மக்கள் படுகிற துன்பத்தை பத்தி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. இன்னைக்கு நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் இந்த விலைவாசி உயர்வால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்ததா தெரியல. இதே அதிமுக ஆட்சியில ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அரிசி என்ன விலை, பருப்பு என்ன விலை, என்ன விலை, இதையெல்லாம் சற்று எண்ணி பாருங்க. அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த 51 மாத காலத்தில் விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விலைவாசி உயர்கின்ற பொழுது அதற்கென்று கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி ஒரு நிதியை ஒதுக்கி இன்றைக்கு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருளை விலை உயர்வு வந்து கட்டுப்படுத்த எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு சென்று அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செஞ்சு அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறவு துறையின் மூலமாக விற்பனை செஞ்சு விலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தம்பி அந்த நேரம் லைவ்ல இருக்கிற கொஞ்சம் கீழே இறக்குங்க தம்பி, கொஞ்சம் இறக்குங்க. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுப்பட்டது. இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? மக்களோட ஆட்சி தொடர வேண்டுமா? இது மக்களுக்காக திமுக ஆட்சியில வீட்டு மக்களுக்காக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பார்க்கப்படுகின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக ஆட்சி செய்தது. திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். ஏதோ நாங்கள் அரசியல் கால் புளிச்சிக்காக பேசுவதாக நினைத்து விடாதீர்கள். யதார்த்த உண்மை நீங்க சிந்திச்சு பாருங்க. 2021க்கு முந்தி மக்களுக்கு விலைவாசி எப்படி இருந்தது, சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது, நாட்டு நிலவரம் எப்படி இருந்தது எண்ணி பாருங்க. 2021 இருந்து 2026 வரை, 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு துறை வாரியாக எண்ணி பாருங்க. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு திறமையற்ற நிர்வாகம் இருக்கின்ற காலத்தில் மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.